கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, பாஸ்கு காலத்தின் 6வது வாரம் இறுதி நாளில் நம்முடைய ஆன்மீக பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் உங்கள் அனைவரையும் இறை வார்த்தையோடு சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலே நம் அனைவருக்கும் ஆன்மீக சிந்தனையாக கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய நற்செய்தி 16ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 23 முதல் 28 முடிய உள்ள வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை நாம் சற்று கவனமுடன் வாசித்து பார்த்தோம் என்றால், இந்த வார்த்தைகளில் ஒவ்வொன்றும் இறைவன் எந்த அளவிற்கு நம்மீது கருணை கொண்டிருக்கிறார், அக்கறை கொண்டிருக்கிறார், பாசம் வைத்திருக்கிறார், அன்பு வைத்திருக்கிறார், நம்முடைய தேவைகள் என்ன என்பது அழகாக வெளிப்படுத்தப்படுகிறது. ஏனென்றால் இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்கிறோம். இயேசு சொல்லுகிறார் இவ்வாறு: என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என்று. ஆக கேளுங்கள் தருவார், என் பெயரால் கேளுங்கள் தருவார். நான் உங்களுக்காக பரிந்து பேச தேவையில்லை, மாறாக தந்தையே உங்களுக்கு அனைத்தையும் கொடுத்து விடுவார் என்று சொல்லுகிறார். அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே, எப்படிப்பட்ட ஆழமுள்ள நம்பிக்கை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தை கடவுள் மீதும் வைத்திருக்கிறார், நம் மீதும் அன்பு செலுத்துகிறார் என்பது. ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்காக அனைத்தையும் தியாகம் செய்யக்கூடிய அளவிற்கு இருக்கிறாள் என்பதை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் பார்த்திருக்கிறோம். நம்முடைய பெற்றோர்கள், நம்மை பெற்றெடுத்தவர்கள், அவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படுகிறதோ இல்லையோ, மாறாக நம்முடைய தேவைகள் அனைத்தும் தெளிவாக அழகாக நமக்கு நிறைவேற்றி கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். காரணம், நம் மீது அவர்கள் வைத்திருக்கின்ற அன்பு. இந்த அன்பு ஒன்று மட்டும்தான் அவர்கள் எல்லாவற்றையும் நமக்கு செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது, இந்த மண்ணுலகில் ஜென்ம பாவத்தோடு உலகின் ஆசைகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் என்று பார்க்கின்ற பொழுது, நம் பெற்றோர்களும் அந்த உலகத்தின் வட்டத்திற்குள் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களே நம் மீது அளவு கடந்த அன்பு செலுத்தி நம் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுகிறார்கள் என்றால், தந்தை கடவுள் எம்மாத்திரம் என்பது நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இங்கே இயேசு சொல்ல வருகின்ற செய்தி என்னவென்றால், எப்பொழுது ஒரு ஆணும் பெண்ணும் இந்த மண்ணுலகில் அவர் சாயலாக படைக்கப்பட்ட நாம் அனைவருமே அவருடைய குரலுக்கு செவிமடுக்க ஆரம்பித்து விட்டோமோ, அவர் காட்டுகின்ற அன்பின் பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விட்டோமோ, அப்பொழுதே நம் தேவைகள் அழகாக கொடுத்து விடப்படுகிறது. எனவேதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக இயேசு சொல்லுகிறார், நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேளுங்கள், அனைத்தையும் அவர் உங்களுக்கு கொடுப்பார். கேளுங்கள், அவர் நிறைவாக கொடுப்பார், உங்களுடைய மகிழ்ச்சி நிறைந்திருக்கக்கூடிய அளவிற்கு கொடுப்பார் என்று சொல்லுகிறார். அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே, இவை அனைத்திற்கும் காரணம் என்னவென்றால், தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கின்ற அந்த நெருக்கமான உறவு. தந்தையும் மகனும் ஒருவரை ஒருவர் நன்கு அறிந்து வைத்திருக்கக்கூடிய நிலைமை. இந்த மண்ணுலகில் நம்முடைய பாவங்கள் போக்கப்பட வேண்டும் என்பதற்காக, நாம் அனைவருமே மரணத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக, நாம் அனைவருமே இழந்து போன அந்த ஆன்மாவுடைய வாழ்வை மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, நாம் அனைவருமே நரக நெருப்பில் எரிந்துவிடக்கூடாது என்பதற்காக, நாம் அனைவரும் தந்தையிடம் அழைத்து செல்லப்பட வேண்டும் என்பதற்காக, தந்தை கடவுள் எந்த அளவிற்கு தன் மகனை இந்த மண்ணுலகிற்கு அனுப்பி வைத்தாரோ, ஆக தன் மகனை அனுப்புகின்ற பொழுது அந்த மகன் தன்னுடைய தந்தையினுடைய வார்த்தையை முழுவதுமாக கேட்டு கீழ்ப்படிந்து இந்த மண்ணுலகிலிருந்து மரித்து உயிர்த்து விண்ணகம் சென்று தந்தையோடு அமர்ந்திருக்கின்ற வரையில், இன்றும் வரை தான் கடவுளாக இருந்தாலும் கடவுளோடு இருந்தாலும் தந்தையினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கொண்டே இருக்கிறார். ஆக தந்தையினுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்து கொண்டிருப்பதினால், தந்தையினுடைய அளவு எந்த அளவிற்கு அன்பு அளவு கடந்ததாக இருக்கிறது என்பது நமக்கு தெளிவாக்கப்படுகிறது. எனவே தன் மகனுடைய குரலுக்கு செவிமடுக்கக்கூடியவர் யாரை மீட்க வேண்டும் என்று தன் மகனை அனுப்பி வைத்தாரோ அவர்களும் மீட்படைய வேண்டும், அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது தந்தைக்கு தெரியாதா என்ன?
ஒன்றை மட்டும்தான் இன்று வரை இயேசு நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். என்னவென்றால், நாம் அவரை நம்ப வேண்டும், அவரை விசுவசிக்க வேண்டும். விசுவசிக்கின்ற பொழுதுதான் நம் வாழ்வில் அனைத்தும் நிறைவாக கிடைக்கும் என்பதை இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுகிறார். எனவே கிறிஸ்துவில் பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, நம் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் சந்தித்து கொண்டிருந்தாலும் சரி, போராட்டங்களை சந்தித்து கொண்டிருந்தாலும் சரி, அனைத்தையும் ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கின்ற பொழுது நிச்சயமாக இறைவன் நம் தேவைகள் அனைத்தையும் நிறைவாக கொடுத்து என்றும் அவருடைய அன்பின் பாதையில் வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு தொடருவோம். இந்த நாளிலே நாளைய தினத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாட தயாரிப்போம். இறையாசிர் என்றும் உங்களோடு.